Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட டெலிகிராம்லையும் வாட்ஸ்அப்லையும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் சரியா, இந்த பேப்பரில் நிறைய பேர் அரியர் வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். ஆனால் நேற்றுக்கு நம்ம வாட்ஸ்அப் பண்ணி கேட்ட பசங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே தான் இருந்தாங்க சரியா. அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஒரு எக்ஸாமில் நம்ம பட்ட அனுபவத்தை அடுத்த எக்ஸாமில் நம்ம நினச்சி பார்த்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நாம் எப்பயுமே சொல்கிறது. அதாவது ஒரு எக்ஸாம் நம்ம படிக்காமல் போய் கூட பாஸ் பண்ணியிருப்போம், ஆனால் ஏன் படிக்காமல் போய் நம்ம பாஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அதுலேருந்து கேதர் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம இப்போ 11th 12thலாம் அந்த பப்ளிக் எக்ஸாம் அன்றைக்கி எழுதுனோமா அதோட அவ்வளோதான், தூக்கி போட்டு வந்துடும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஒவ்வொரு செமஸ்டர் 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் போர்டு எக்ஸாம் எழுதிட்டே இருக்கீங்க சரியா. 8 செமஸ்டருக்கு நீங்கள் போர்டு எக்ஸாம், அப்போ ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்து செகண்ட் செமஸ்டருக்கு என்ன கற்றுக்கிட்டீங்க, என்ன லேர்ன் பண்ணீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் சரியா. அப்போ பைத்தானை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் சரியா. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். இதில் பைத்தானில் ரொம்ப முக்கியமான விஷயம், ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா கடைசி 3 யூனிட் சரியா, கடைசி 3 யூனிட்டில் இருக்கக்கூடிய 2 மார்க்கையும் 16 மார்க்கையும் நல்லா கோத்ரூ பண்ணிங்க. அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நீங்கள் பார்க்காதீங்க சரியா. நல்லா நீங்கள், ஏன்னா நமக்கு வந்து ஒரு நாள் கூட இல்லை, ஆஃப் டே தான் இருக்குன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் சரியா. அப்படிங்கிற பட்சத்தில் கடைசி 3 யூனிட்டை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க சரியா. பார்த்துட்டு நாம் போட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், நாம் போடக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்களா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கனாவே போதுமானது. கண்டிப்பாக உங்களால் நல்லபடியாக நினச்சி பார்த்தா மார்க் வந்து அச்சீவ் பண்ண முடியும் சரியா. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, பழைய கொஸ்டின் பேப்பர்ஸை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து குரூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைத்தானோட பழைய கொஸ்டின் பேப்பர்ஸை வச்சு நான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா குரூப்பில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பழைய கொஸ்டின் பேப்பர்ஸை போடுறேன் சரியா. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் வந்து 3rd யூனிட் 4th யூனிட் 5th யூனிட் நான் படித்து முடிச்சிட்டேன்ப்பா, அப்போ இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பார்க்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பாசிட்டிவான தாட் வந்து உருவாகும் சரியா. பரவாயில்லப்பா, நான் படிச்சிருக்க கொஸ்டின் 2 மார்க்கில் இத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 16 மார்க்கில் இத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் தாட் வந்து உங்கள் மனசுக்குள்ளே உருவாகும். அதுக்காக தான் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பழைய கொஸ்டின்ஸை என்ன பண்ணணும் பார்க்கணும், பழைய கொஸ்டின்ஸை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான். ஏன்னா 3rd யூனிட் 4th யூனிட் 5th யூனிட்ல எது முக்கியமான கொஸ்டின் சார், அப்போ முதல் 2 யூனிட் படிக்க வேணாமா, முதல் 2 யூனிட் பாருங்கள், அதில் இருக்க முக்கியமான கொஸ்டின் மட்டும் பார்த்தாவே போதுமான. ஆனால் 3rd 4th 5th யூனிட்ல நல்லபடியாக ஃபுல்லாகவே நீங்கள் கோத்ரூ பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது. ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். திரும்பவும் சொல்கிறேன், இந்த அரியர் பேப்பர்ஸை திரும்ப கூடயே தூக்கிட்டே போகாதீங்க, அப்படியே இறக்கி வச்சுருங்க. நம்ம சேனல் ஆரம்பித்த போதே நம்ம என்னாச்சு பார்த்தா ஸ்டடி டைம் டேபிள் வீடியோ போட்டோம். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், அரியர் எக்ஸாமுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ தான் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த தூசி தட்டி இப்போ தான் நிறைய பேர் படிக்கிறதுக்கு இப்போ தான் உட்காந்துருக்கே செஞ்சுருக்கீங்க. பரவாயில்ல, மனசை விட்டுறாதீங்க. நாளைக்கு எக்ஸாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். பார்க்கலாம், நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. நம்ம போடக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறக்காமல் 3rd யூனிட் 4th யூனிட் 5th யூனிட் நல்லபடியாக கவர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன்.